வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன். மீண்டும் இந்த சேனலுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். முதலீட்டாளர்கள் எல்லாருடைய மைண்ட்லயுமே இருக்கும். ஸ்மால் கேப் வளர்ச்சி பங்குகள், ஸ்மால் கேப் growth ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம். எந்த நிறுவனங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கற நிறைய பொட்டன்ஷியல் இருக்கோ அதை பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் கடந்த ஒரு வருஷத்துல S&P BSE ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து 29.57% வருவாய் கொடுத்திருக்கு. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எப்பவுமே கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா நிலையற்ற தன்மை அதிகமாவே இருக்கும். இது கூட சேர்த்து ஸ்மால் கேப் நிறுவனங்கள் வந்து ஏர்லி லைஃப் ஸ்டேஜஸ்ல இருக்கும். சரிங்களா? லார்ஜ் கேப் அதுக்கப்புறம் மிட் கேப் நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ லாபம் ஃபிளக்சுவேட் ஆகும். அதனால நெகட்டிவா ஏதாவது ஈவெண்ட் வந்தாலோ பேரிஷ் சென்டிமெண்ட் மார்க்கெட்ல இருந்தாலும் கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த வீடியோல டாப் 3 பிக்ஸான ஸ்மால் கேப் growth ஸ்டாக்ஸ் 2023ல பார்க்க போறோம். இந்த பங்குகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்களும் ஆவலா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டீடைல்டா ஸ்மால் கேப்னா என்ன, ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்னா என்ன, அதுவும் ஸ்மால் கேப் growth ஸ்டாக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்னா எந்தெந்த நிறுவனங்களுடைய சந்தை மூலதனம் வந்து 5000 கோடிக்கும் கம்மியா இருக்கும், அதெல்லாம் ஸ்மால் கேப் நிறுவனங்கள். growth ஸ்டாக் அப்படின்னா இந்த நிறுவனம் வந்து அதனுடைய லாபம், அதனுடைய வருவாய் இது எல்லாமே வந்து ஆவரேஜா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா நிறுவனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். இந்த இடத்துல எல்லாம் இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலா அவங்களுடைய வருவாயை வணிகத்துல மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு பதிலா. இப்போ எப்பவுமே நம்ம வடிகட்டி போட்டு ஃபில்டர்ஸ் போட்டு தான் நம்ம பங்குகள் வந்து செலக்ட் பண்ணுவோம். ஸோ 3 பங்குகள் பார்க்கலாம். மார்க்கெட் கேப் 2000 கோடிக்கும் அதிகமா 5000 கோடிக்கும் கம்மியா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபில்டர். ஆவரேஜ் 3 வருட ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி வந்து 20% அதிகமா இருக்கணும். ஆவரேஜ் 3 வருட விற்பனை வளர்ச்சி வந்து 20% அதிகமா இருக்கணும். பிரைஸ் பார் earnings to growth ரேஷியோ, இது வந்து PEG ரேஷியோ சொல்லுவோம், அது வந்து 1க்கும் கம்மியா இருக்கணும். டெப்ட் டு எக்விட்டி வந்து 1க்கும் கம்மியா இருக்கணும். இதெல்லாம் எடுத்திருக்கோம். க்ளோசிங் பிரைசஸ் வந்து ஜூலை 19 2023ல எடுத்திருக்கோம். இங்க நீங்க நோட் பண்ணணும், ஹை growth ஸ்டாக்ஸ்க்கு வந்து யூஸ்வலா ஹை P/E ரேஷியோ இருக்கும். ஸோ இந்த நிறுவனங்களுடைய பங்கு வந்து நல்லா ஃபேரா பிரைஸ் ஆயிருக்காங்கிறதுக்காக PEG ரேஷியோ எடுத்திருக்கோம். ஸோ PEG ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கம்பெனியுடைய பிரைஸ் டு earnings ரேஷியோ, அதாவது PE ரேஷியோவை எக்ஸ்பெக்டட் growth ரேட் கூட டிவைட் பண்ண வரது. அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு கம்பெனியுடைய பங்கு ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா அதனுடைய வளர்ச்சி பொட்டன்ஷியல் கம்பேர் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். அதிகமா PE ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா சொல்லுவாங்க. பட் முதலீட்டாளர்களா நம்ம கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். ஓவர் பே பண்ணி ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கக்கூடாது. PEG இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கரெக்டாக கொடுக்கும். இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். பெஸ்ட் ஸ்டாக் ஏதோ அது எப்போவுமே நம்ம கடைசியில் பார்ப்போம். ஸோ எந்த நிறுவனத்துக்கு அதிகமாக வளர்ச்சி பொட்டன்ஷியல் இருக்கோ அதை கடைசியில் பெரிய ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நான் இப்போ சொல்ல போற ஒரு நிறுவனம் தான் ஓல்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் பேப்பர், பிரிண்டிங்க்கு, ரைட்டிங்க்கு, பேக்கேஜிங்க்கு இந்தியாவில் இருக்காங்க. 1955ல கர்நாடகாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு நிறுவனம். கம்பெனி குளோபலா குவாலிட்டி சூப்பரா பண்றாங்க. பேப்பர்ஸ்ல எஸ்பெஷலா பிரிண்டிங்க்கு, ரைட்டிங்க்கு, பப்ளிஷிங்க்கு, ஸ்டேஷனரிக்கு தேவையானது நோட் புக்கு, பேக்கேஜிங் இதெல்லாமே பண்றாங்க. இதனால இந்த நிறுவனம் நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வழிவகுக்கிறாங்க. இந்த நிறுவனத்தின் பெயர் வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய ஆவரேஜ் 3 வருஷம் விற்பனை வளர்ச்சி 25.44, PEG வந்து 0.10 இருக்கு. ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து நிறைய ரேஞ்சஸ்ல இருக்கு. 52 to 600 GSM, அதாவது கிராம் பர் ஸ்கொயர் மீட்டர் பண்றாங்க. பிசினஸ், ஸ்டேஷனரி, பிரிண்டிங், ரைட்டிங், செக்யூரிட்டி, ஹை வேல்யூ கிரேட் பேப்பர், கப்பு, டூப்ளெக்ஸ் போர்டு எல்லாமே பண்றாங்க. இந்த நிறுவனம் டாப் குவாலிட்டி பேப்பர் வந்து வெஸ்கோ அப்படிங்கிற ஒரு பிராண்டு கீழே பண்றாங்க. இது கூட சேர்த்து ஆஃபீஸ்க்கு தேவையான ஸ்டேஷனரி, பிரீமியம் பிரிண்டிங் ப்ராடக்ட், வேல்யூ ஆடட் பொருட்கள் இதெல்லாம் இந்த பிராண்டு கீழே பண்றாங்க. இந்த நிறுவனத்துடைய வணிகம் பத்தி பேசணும்னா 2 செக்மெண்டா பிரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பேப்பர் அண்ட் பேப்பர் போர்ட் பிசினஸ், ரெண்டாவது வந்து கேபிள் பிசினஸ். ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர் அண்ட் பேப்பர் போர்ட் பிசினஸ் கீழே என்ன வருதுன்னு பார்க்கலாம். பேப்பர் டிவிஷன் வந்து ரொம்ப வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கமர்ஷியல் அண்ட் பிரீமியம் கிரேட் பேப்பர்கள் தயாரிக்கிறாங்க, போர்டும் தயாரிக்கிறாங்க. வெஸ்கோங்கிற பிராண்டு கீழே 54 to 500 GSM 6 டிஃபரெண்ட் ப்ராடக்ட் செக்மெண்ட்ல பண்றாங்க. ரைட்டிங், பிரிண்டிங், பிசினஸ், ஸ்டேஷனரி, ஸ்பெஷாலிட்டி, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பேக்கேஜிங். இந்த நிறுவனம் கான்ஸ்டன்டா வந்து நல்ல ப்ராடக்ட், நல்ல கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கணுங்கிறதுலயே கான்சென்ட்ரேட்டடா இருக்காங்க. கேபிள் டிவிஷன் கீழே இந்த நிறுவனம் ஆப்டிக் ஃபைபர் கேபிள்ஸ், வெஸ்ட் கோஸ்ட் ஆப்டி லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு செய்யறாங்க. மைசூர்ல ஒரு தயாரிப்பு இடம் இருக்கு. இந்தியாவுடைய டெலிகாம் இண்டஸ்ட்ரிக்காக இது தயாரிப்பு செய்யறாங்க.
கம்பெனியோட கேபிள் டிவிஷன் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு லாங் டேர்ம் அக்ரிமெண்ட்ஸ் வைக்கணும்னு நிறைய டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. அடிஷ்னலா சிக்னிஃபிகண்டா இந்த கம்பெனியோட பிரசன்ஸ் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ல இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான்லயே இருக்காங்க. ரிப்பன் அதுக்கப்புறம் FTTH கேபிள்ஸ் இது தயாரிப்புக்குள்ள இவங்க போயிருக்காங்க. FTTHனா ஃபைபர் டு த ஹோம், அதாவது சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து ஆப்டிக்கல் ஃபைபர் யூஸ் பண்ணி இண்டிவிஜுவல் பில்டிங்க்கு, ரெசிடென்ஸ்க்கு, அபார்ட்மெண்ட் பில்டிங்க்கு, பிசினஸ்க்கு இது எல்லாத்துக்குமே ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்குற ஒரு பிளான் இது. ரிப்பன் கேபிள் அப்படின்னா இது ஒரு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ங்க. மல்டிபிள் ஆப்டிக்கல் பேக்கேஜஸ் இருக்கும். ரிப்பன் லைக் ஃபார்மேட்ல வந்து அழகா பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம இந்த நிறுவனத்துடைய வருவாய் பத்தி பேசணும் அப்படின்னா மெஜாரிட்டியா அந்த நிறுவனத்துடைய வருவாய் வந்து இந்த பேப்பர் அண்ட் பேப்பர் போர்ட் செக்மெண்ட்ல இருந்து வருது. 93% FY23ல, 7% கேபிள் செக்மெண்ட்ல இருந்து வருது. இந்த நிறுவனம் வந்து ஃபர்தரா பிளான் பண்ணிருக்காங்க ஆப்டிக் ஃபைபர் கேபிள் பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக. இதோடைய காஸ்ட் வந்து 175 crores-ங்க. பட் இதெல்லாத்தையும் வச்சு 275 crores ஜென்ரேட் பண்ணணும்னு இருக்காங்க. ஃபர்தரா மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து இந்த என்விரான்மெண்டலி கான்சியஸா நம்ம எல்லாருமே இருக்கோம்ல, ஸோ அந்த மார்க்கெட்டுக்குள்ளே டேப் பண்ணி ஈகோ ஃப்ரெண்ட்லி பேப்பர் பொருட்களும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்லயும் இந்த மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. அடுத்து இந்த நிறுவனத்துடைய நம்பர்ஸ் பத்தி நம்ம பேசலாம். ஓவரால் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிறுவனம் வந்து கடந்த 5 வருடத்துல சேல்ஸ்ல 24% ஒட்டுமொத்த சராசரி வளர்ச்சி விகிதமா வளர்ந்திருக்கு. ப்ராஃபிட் 34% CAGR வளர்ந்திருக்கு. சிமிலர் ட்ரெண்ட் நம்ம 3 இயர் பீரியட்லயும் இந்த நிறுவனத்துக்கு பார்க்கலாம். அதிக வளர்ச்சி இருக்கு. ரெவென்யூ, EBITDA, கிராஸ் ப்ராஃபிட், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ல நம்ம பார்த்தாலும் இந்தியாவினுடைய லோ பர் கேபிட்டா பேப்பர் கன்சப்ஷன் 15 kg இருக்குது. கம்பேர்ட் டு குளோபலா 57 kg இருக்கு. அதனால இந்த இடத்துல நிறைய வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு காட்டுது, எஸ்பெஷலி இந்த பேப்பர் மேனுஃபேக்சரிங் தொழிலுக்கு. சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் உடைய பேன், அதுக்கப்புறம் ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்கேஜிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது பேப்பர் பேக், ஸ்ட்ரா, கப் இதெல்லாம் வந்ததுனால இந்த இண்டஸ்ட்ரி வெல் பொசிஷன்டா இருக்கு. சப்ளை சைட்ல பார்த்தோம்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த நிறுவனத்துக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேஷ் ஃப்ளோ வந்து இந்த பேப்பர் இண்டஸ்ட்ரியில இருக்கிற சேஞ்சஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்கு. பேப்பர் இண்டஸ்ட்ரி இந்தியாவில் வந்து ரொம்பவே ஸ்மாலா இருக்கும். மேபி வேர்ல்டு கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இருக்க பிரைசஸ் வந்து குளோபல் ட்ரெண்ட் இருக்கோ அதை வந்து பொறுத்து தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். அதனால குளோபல் சப்ளை அண்ட் டிமாண்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா இந்த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியிலும் அதோட ப்ராஃபிட்ஸ்க்கும் ப்ராப்ளம் வரும். பட் WCPL இன்டிகிரேட்டட் ஆப்ரேஷன் வந்து பிரைசஸ் வந்து நல்லாவே பெட்டரா பண்றதுக்கு, வேற ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் பண்றதுக்கே அவங்க நல்ல ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. இப்ப நம்ம சில கீ ஃபினான்ஷியல்ஸ் நம்பர் பார்க்கலாம். இந்த நிறுவனத்துடையது அவங்களுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். ஷேஷாயி பேப்பர் அண்ட் போர்ட்ஸ் லிமிடெட், குவாண்டம் பேப்பர்ஸ் லிமிடெட் கூட பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் வெஸ்கோஸ் பேப்பரோடது மட்டும் நான் சொல்றேன், மீதி 2 நிறுவனங்களோடதையும் நீங்க பார்க்கலாம். மார்க்கெட் கேப் க்ரோர்ஸ்ல 3220.25, CMP ருபீஸ்ல 484.35, PG 0.10, டெப்ட் டு ஈக்விட்டி 0.09, 3 இயர் சேல்ஸ் CAGR சதவீதம் 25.44, ROE சதவீதம் 44.63, 1 வருட ரிட்டர்னுடைய சதவீதம் 34.02, 5 வருட CAGR ரிட்டர்ன் வந்து 12.83. நம்ம ஆவரேஜ் 3 இயர் சேல்ஸ் க்ரோத் பார்த்தோம்னா வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் லிமிடெட் வந்து நல்லாவே க்ரோத் கொடுத்துருக்கு. அதோட காம்படிட்டர்ஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது PG ரேஷியோவும் அதோட காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாவே இருக்கு. அது கூட சேர்த்து வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் லிமிடெட் ஹையர் ROE கொடுத்துருக்கு அதோட பியர்ஸ் எல்லாரும் கூட கம்பேர் பண்ணும்போது. 1 இயர் ரிட்டர்ன் ஆஃப் தி கம்பெனி மட்டும்தான் அவரோட பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாவே இருக்கு. அடுத்து நம்ம பேசக்கூடிய நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய பெரிய மியூசிக் லேபிள் கிரியேட் பண்ற, மானிட்டைஸ் பண்ற மியூசிக் நிறுவனமா இருக்காங்க. ஃபிலிம் ப்ரொடக்ஷன், ப்ரொமோஷன், டிஸ்ட்ரிபியூஷன் இவங்க வந்து மும்பை சார்ந்த ஒரு நிறுவனம். கண்டிப்பா நீங்க பொன்னியின் செல்வன் 2 அது பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இந்த பர்டிகுலர் படத்துக்கு வந்து இந்த நிறுவனம் தான் மியூசிக் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. எஸ், நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிக்கீங்க. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான் இந்த நிறுவனத்தின் பெயர். இந்த நிறுவனத்துடைய ஆவரேஜ் 3 வருட விற்பனை வளர்ச்சி 27.09%, PG வந்து 0.55 இருக்கு. எக்ஸ்டென்சிவ் மியூசிக் லைப்ரரி வச்சிருக்காங்க. 30,000க்கும் மேற்பட்ட பாடல்கள் வேற வேற ஜானர்ஸ்ல இருக்கு. மேஜர் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல வச்சிருக்காங்க. கடந்த 20 வருடமா இந்த நிறுவனம் வந்து 40க்கும் மேற்பட்ட படங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரொடியூஸ் பண்ணி. அடிஷனலாக தியேட்ரிக்கல், சேட்டலைட் ரைட்டு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ராட்காஸ்டர்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. இந்த நிறுவனம் வந்து யூடியூப்ல இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க, ஃபேஸ்புக், மாஜ், ஸ்பாட்டிஃபை, ஐடியூன்ஸ், JioSaavn, பிரைம் மியூசிக், ஷேர் சாட் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு நிறைய டீல்ஸ் வந்து இருக்கு. மேடாக் ஃபிலிம்ஸ், தர்மா ப்ரொடக்ஷன், வியாகாம் 18, நெட்ஃபிளிக்ஸ், டாடா ஸ்கை, எக்ஸல் என்டர்டெயின்மெண்ட் மீதி எல்லாரும் கூடயும். ப்ராட்காஸ்ட் பார்ட்னர்ஸ் வந்து ஜி, ஸ்டார், சோனி, வியாகாம் 18 இருக்காங்க. ஜான் 2021ல மேனேஜ்மெண்ட் அப்புறம் போர்ட் மீட்டிங் வந்து ஒரு விஷயம் அக்ரி பண்ணியிருக்காங்க.
அதனுடைய ஃபிலிம் ப்ரொடக்ஷன் இது என்டிட்டியை வந்து டிஃப்ரெண்டாக டீமர்ஜ் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணிக்காங்க. இந்த டிசிஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய் லாபம் வந்து இந்த கம்பெனியோடைய மியூசிக் செக்மெண்ட்ல நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இப்போ இந்த நிறுவனத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா 100% இந்த நிறுவனத்துக்கு வருவாய் வந்து மியூசிக் இல்லைன்னா இந்த வீடியோ ரைட்ஸ் மியூசிக்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக FY23ல 67% மொத்த வருவாய் வந்து ஸ்ட்ரீமிங்ல இருந்து தான் வந்திருக்கு. ஆட் சப்போர்ட்டட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஆடியோ ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து. காஸ்ட் பத்தி பேசணும்னா FY23ல கண்டென்ட் காஸ்ட் 62.4 கோடி. கண்டென்ட் காஸ்ட்னா கிரியேட் பண்றது, ப்ரொடியூஸ் பண்றது, டிஸ்ட்ரிபியூட் பண்றது, அது எல்லாத்துக்கும் வர காஸ்ட். இந்த நிறுவனத்துக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பெனி வந்து என்டையர் காஸ்ட் இந்த கண்டென்ட் இருக்குல்ல அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து லாஸ்ட் இயர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனி வந்து கண்டென்ட் காஸ்ட் இதுலேயே கேபிட்டலைஸ் பண்றது இல்லை. எந்த பெண்டிங் ரைட் ஆஃப்ஸும் இல்லை ஃபியூச்சர்லயும் இந்த நிறுவனத்துக்கு. இந்த நிறுவனத்துடைய கம்பெனியுடைய கன்சிஸ்டன்ட் பாலிசி வந்து இருந்திருக்கு ஃபவுண்டிங்ல இருந்தே. இந்த கம்பெனி வந்து கண்டென்ட் அக்விசிஷன் என்டையரா அவங்களுடைய ஓன் ஏர்னிங்ஸ்ல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. எது டெப்டோ லெவரேஜோ எதுவுமே எடுக்காம. ஃபர்தரா இந்த நிறுவனம் வந்து மோஸ்டா டிவி ஆட்ஸ்ல FY23ல ஸ்பெண்ட் பண்ணிக்காங்க 40%. அடுத்த ஸ்பெண்ட் வந்து டிஜிட்டல் ஆட்ஸ் 35%. இப்போ இந்த நிறுவனத்துடைய நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓவரால் சேல்ஸ் பார்த்தோம்னா இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் வந்து 5 வருடத்துல 32% CAGR வளர்ந்திருக்கு. ப்ராஃபிட் 90% CAGR வளர்ந்திருக்கு. சிமிலர் ட்ரெண்ட் 3 இயர் பீரியட்லயே நம்ம பார்க்கலாம். கடந்த 2 வருடத்துல ரெவென்யூ இந்த நிறுவனத்துடையது டபுள் ஆயிருக்கு. ஃபர்தர் டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெப்ட் டு எக்விட்டி 0 தான் வச்சிருக்காங்க. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய இன்சைடர்ஸ் வந்து 75% நிறுவனத்துல ஷேர் வச்சிருக்காங்க. இந்த அலைன்மெண்ட் வந்து கம்பெனியோட லீடர்ஸ் வந்து நல்ல டெசிஷன்ஸ் எடுப்பாங்க லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னும் இதை நம்ம பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பெனிஃபிஷியலா இருக்கும். யாராவது வந்து அதிக பீரியடுக்கு ஷேர்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால். இன்சைடர் ஓனர்ஷிப் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஜென்ரலா ஓனரே வந்து என் கம்பெனி நல்லா இருக்கும்னு நம்புறது தான். ஃபர்தரா பார்த்தோம்னா TIL வந்து ரேப்பிடா எவால்வ் வர ஒரு மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷன் இடத்துல இருக்காங்க. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்மேட் எல்லாமே மாறிட்டே இருக்கு. ரெக்கார்ட் பிளேயர்ஸ் வந்து மியூசிக் கேசட்டா மாறிச்சு, அதுக்கப்புறம் சிடியா மாறிச்சு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸா மாறிச்சு. ஈவென்ச்சுவலா ரிஸ்க் மினிமலா இருந்தாலும் TIL மீதி இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸ் போலவே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்மேட் சேஞ்சஸ்னால வர சவால்கள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. அப்கமிங் இயர்ஸ்ல OTT செக்மெண்ட் மட்டுமே சிக்னிபிகண்டா வளர்ச்சி அடையும் சொல்லியிருக்காங்க. FY2022ல OTT மார்க்கெட் வந்து 57.48 பில்லியன் ஆடியோ மார்க்கெட் மட்டும். இது FY27ல 119.11 பில்லியன் ரூபாயா மாறும் சொல்லியிருக்காங்க. 18.68% வளர்ச்சி அடையும் சொல்லியிருக்காங்க இந்த வருஷத்துக்குள்ள. இப்ப சில கீ பினான்சியல் நம்பர்ஸ் பார்க்கலாம். இந்த நிறுவனத்துக்கு அவங்களுடைய பியர்ஸான ஷீமரோ என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், பிரைம் ஃபோக்கஸ் லிமிடெட் கூட பார்த்திருக்கோம். ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் பார்க்கலாம். நான் டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சொல்றேன், மீதி ரெண்டும் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். மார்க்கெட் கேப் 3777.02 crores இருக்கு. CMP 294.05 rupees, PG 0.55, debt to equity 0.03, 3 year sales CAGR சதவீதம் 27.09, ROE சதவீதம் 64.12, ஒரு வருட ரிட்டர்ன் உடைய சதவீதம் 54.45, 5 வருட CAGR ரிட்டர்ன் சதவீதம் 109.48. ஆவரேஜ் 3 வருஷம் சேல்ஸ் க்ரோத் பத்தி பார்த்தோம்னா டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு காம்படிட்டர்ஸ் கூட. PG ரேஷியோவும் அதோட காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்கு. டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹையஸ்ட் 5 இயர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. 1 இயர் ரிட்டர்ன் வந்து அதனுடைய பியர்ஸை விட லோவராகவே இருக்கு. கடைசியா என்ன கம்பெனி பார்க்க போறோம்னு இப்போ பார்க்கலாம். இந்த நிறுவனம் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸ்டாக் broking, கமாடிட்டி broking, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், கரன்சி டெரிவேட்டிவ்ஸ் broking, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், ரிசர்ச் அனாலிசிஸ், ரீட்டைல் அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் டெக்னாலஜி பேஸ் பண்ணி கஸ்டமைஸ்டா கேபிட்டல் மார்க்கெட்கான டெக் சொல்யூஷன்ஸ்ல கொடுக்குறாங்க. இந்த நிறுவனத்தின் பெயர் ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட். இந்த நிறுவனத்துடைய ஆவரேஜ் 3 வருட விற்பனை வளர்ச்சி 68.31%, PG 0.14. இந்த நிறுவனம் யங் பிராண்டு. கடந்த சில டெக்கேட்ஸா நல்லாவே வந்திருக்காங்க. ஆல்கோ ட்ரேடிங்ல டார்ச் பேரரா இருந்திருக்காங்க. ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், ஆட்டோமேட்டட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஆகணும், எல்லா இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட்லயும் பண்ணுங்கிறது அவங்க எய்ம். இந்த நிறுவனம் ஸ்டாக் மார்க்கெட் ஆப், ஷேர் இந்தியா ஆப், ட்ரேடர்ஸ் அண்ட் ட்ரேட் பண்றதுக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி என்வைரன்மெண்ட்ல கொடுக்குறாங்க. வணிகத்தை பத்தி பேசணும்னா ரெவென்யூ வந்து ஷேர் அண்ட் ட்ரேடிங் செக்மெண்ட் கீழே இந்த நிறுவனம் வந்து ஷேர் புரோக்கரேஜ் சர்வீஸ், ரிசர்ச், டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் சர்வீஸ் இதெல்லாம் கிளைண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ் செக்மெண்ட் கீழே இந்த நிறுவனம் பெஸ்ட் இன்சூரன்ஸ் ப்ராடக்டா அவங்களுடைய கஸ்டமர் கொடுக்குறாங்க. மர்ச்சன்ட் பேங்கிங் செக்மெண்ட் கீழே IPO, வேல்யூவேஷன், அட்வைசரி, மர்ஜர் அண்ட் அக்விசிஷன் பண்றதெல்லாம் பண்றாங்க. NBFC செக்மெண்ட் கீழே பர்சனல் லோன் கொடுக்கறது, பிசினஸ் லோன் கொடுக்கறது, கமர்ஷியல் வெஹிக்கிள் லோனு, SME லோன்ஸ் கொடுக்கறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
டெக்னாலஜி செக்மெண்ட் கீழே இந்த நிறுவனம் ஏஐ எனேபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பிளாட்ஃபார்மை ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெவலப்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 2 கம்பெனி நேமில் கொடுக்குறாங்க. ஆல்கோவயர் ட்ரேடிங் டெக்னாலஜிஸ், அதுக்கப்புறம் யூ ட்ரேட் சொல்யூஷன்ஸ். FY23 மேஜர் ரெவென்யூ ஷேர் ஆர் broking ஆர் ட்ரேடிங் செக்மெண்ட்லேருந்து இருக்கு 90%, NBFC பிஸ்னஸ்லேருந்து 7.75, டெக்னாலஜி சர்வீசஸில் 1.8, இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் 0.34, மர்ச்சன்ட் பேங்கிங் பிசினஸ்ல 0.11 வந்திருக்கு. ஓவரால் சேல்ஸ் பார்த்தோம்னா இந்த நிறுவனத்துடைய சேல்ஸ் 5 வருடத்துல 51% CAGR வளர்ந்திருக்கு. ப்ராஃபிட் 87% CAGR வளர்ந்திருக்கு. சிமிலர் ட்ரெண்ட் நம்ம 3 இயர் பீரியட்லயும் பார்க்கலாம். கம்பெனியுடைய க்ரோத் ஸ்டோரி பார்த்தோம்னா கம்பெனிக்கு ஸ்ட்ராங் மார்க்கெட் இருக்கு. ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்கா இருக்காங்க டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ்ல. NSE கேஷ் மார்க்கெட்ல 2.2% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ஸ்ல 3.9 ஷேர்ஸும் ஆப்ஷன்ஸ்ல 4.7% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. NSE கரன்சி ஆப்ஷன்ஸ்ல 9.3% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. கம்பெனிக்கு ரோபஸ்டா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதனுடைய இடத்துல விஜிலண்டா இருக்காங்க ப்ராடக்ட் ஆஃபரிங்ஸ் எல்லாத்துலயுமே. இது கிளைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் க்ளோஸ்டா எல்லாத்தையுமே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்குலாம் யூஸ் பண்றாங்க. வெல் ஃப்ரேம்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ் இருக்கு. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆனாலும் ரெகுலேஷன்ஸ் எவால்வ் ஆகிற மாதிரி. செப்டம்பர் 30, 2022 படி இந்த நிறுவனத்துடைய நெட்வொர்த் 495 crores, கியரிங் ரேஷியோ 0.44, அதாவது ₹1 எக்விட்டிக்கு 0.44 rupees டெப்ட் இருக்கு. குரூப்பினுடைய கேபிட்டல் பொசிஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சிக்னிஃபிகண்டா கடந்த 2 வருடத்துல. ஹெல்தி ப்ராஃபிட்ஸ் வந்திருக்கு. இது கூட சேர்ந்து ட்ரேடிங் டர்ன் ஓவரும் அதிகமாயிருக்கு, ஆக்டிவ் கிளைண்ட்ஸும் அதிகமாயிருக்கு. அதனால சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் இருக்கு அவங்களுடைய ரிசர்வ்ஸ்ல. broking பிஸ்னஸ் எப்பவுமே ஒரு அன்பிரடிக்டபிள் பிஸ்னஸ், அதிகமாகவும் போகலாம் டவுன்ஸும் இருக்கும். அதனால மெனி எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ் ஸ்மால் பிளேயர்ஸ் கூட எல்லாம் கம்பீட் பண்ணணும். கம்பெனியுடைய ரெவென்யூ மெயின்லா இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டில இருந்தா வருது, இந்த ட்ரேடிங் இன்கம்ல இருந்தா வருது. இது மாறிட்டே இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்டா இந்த நிறுவனத்துக்கு broking பிஸ்னஸை விட வேற பெரிய கம்பெனிஸ் கூடயும் காம்படிஷன் அதிகமாக வந்துட்டே இருக்கு. நிறைய டெக்னாலஜி புதுசாக வரதுனாலையும் காம்படிஷன் வந்துட்டே இருக்கு. இந்த நிறுவனம் ஹிஸ்டாரிக்கலா ஹை ஆக்டிவா இருக்காங்க. ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்ல ஹையாவே இருக்காங்க. குரூப்பினுடைய ப்ரொமோட்டர்ஸ் அப்புறம் டாப் மேனேஜ்மெண்ட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. அதனால இந்த நிறுவனத்துடைய ட்ரேடிங் டெஸ்க் நல்லா சக்சஸ்ஃபுல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இதனால இந்த குரூப்பினுடைய ரெவென்யூ ஹெவியா ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் மூலமாவே வருது. சில கீ ஃபினான்ஷியல் நம்பர்ஸ் இந்த நிறுவனத்தோடு பார்க்கலாம். அதனுடைய பியரான IIFL செக்யூரிட்டிஸ் லிமிடெட், சாய்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் கூட பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ் ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட், மீதி ரெண்டும் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். மார்க்கெட் கேப் 3977.86 crore, CMP 1225.60 rupees, PG 0.14, debt to equity 0.22, 3 year sales CAGR 68.31, ROE 45.14, ஒரு வருட ரிட்டர்னுடைய சதவீதம் 5.35, 5 வருட CAGR ரிட்டர்னுடைய சதவீதம் 69.82. ஆவரேஜ் 3 இயர் சேல்ஸ் க்ரோத் பார்த்தோம்னா ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ் லிமிடெட் அதிகமாகவே க்ரோத் பார்த்துருக்கு அந்த காம்படிட்டர்ஸை விட. PG ரேஷியோவும் காம்படிட்டர்ஸ் விட கம்மியாகவே இருக்கு. அது கூட சேர்த்து ஹை ROE இருக்கு. 5 இயர் ரிட்டர்னும் காம்படிட்டர்ஸ் விட அதிகமாகவே இருக்கு. பட் 1 இயர் ரிட்டர்ன் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாகவே இருந்திருக்கு. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் இந்த டாப் 3 ஸ்மால் கேப் க்ரோத் ஸ்டாக்ஸ். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் எதுக்கெல்லாம் அதிகமாக வருவாய் கொடுக்க பொட்டன்ஷியல் இருக்கோ அதான் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுடைய ரிசர்ச் பண்ணிட்டு கேர்ஃபுல்லாக அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்மால் கேப் நிறுவனம் ரொம்பவே ரிஸ்கியாக இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும், நிலையற்ற தன்மை அதிகமாக இருக்கும் லார்ஜர் கம்பெனிஸை விட. ஸோ வைஸாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்ல விஷயம். தாட்ஃபுல்லாக கன்சிடர் பண்ணுங்க, ஸ்மார்ட்டாக டிசிஷன்ஸ் எடுங்க ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. இந்த காணொலி உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான், பயோ செல்ஃப் ரெக்கமெண்டேஷன் நாங்கள் கொடுக்கறது கிடையாது. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரோ தமிழ் யூடியூப் சேனல் இன்னும் நிறைய வளரணும்னு நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இன்னைக்குடைய காணொலி பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.